ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சிந்து இருந்துட்டு கோர்ட்டில் என்ன முடிவு வருமோன்னு நினச்சி ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு சிந்து கிட்ட வந்து, இங்கே பாருடி, கோர்ட்டில் எப்படியும் டிவோர்ஸ் கிடச்சிரும்டி, என்னோட பையன் கூட சேர்ந்து வாழலாம்னு நினச்சிட்டியாடி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு என்னோட பையன் கூட சேர்ந்து வாழ விட்டுருவனா, கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காதடி. எப்படியாவது உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு ஸ்னேகாவை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், அது இப்போ நடக்க போதடி அப்படின்னு சொல்லவும், நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா முறைச்சு பாக்குறாங்க. என்னடி முறைச்சு பாக்குற, இனிமே முறைக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உன்னோட ஆட்டம் இத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு எண்டு கார்டு போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகாவும் தேவராஜும் வராங்க. வந்த உடனே நம்ம சிந்து கிட்ட வந்து, என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போலயே, நான் அதாவது சிவாவை பிரிஞ்சப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமா நீ கஷ்டப்படணும்னு நினைச்சேன்டி, அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ண. இப்ப எப்படி வலிக்குது உனக்கு? எனக்கு அன்னைக்கும் எப்படி வலிச்சிருக்கோம். நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ண என்னோட சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சில்லடி, அதுக்காக தாண்டி உனக்கு இப்படி ஒரு தண்டனை அந்த சாமியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லவும், நம்ம சிந்துவோட வக்கீல் வராங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா? எதுக்காக இப்படியெல்லாம் சிந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லவும், இங்கே பாருங்க, முதல்ல நீங்க இங்கேருந்து போங்க, எதுக்காக அவளுக்காக நீங்க வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், எனக்காக நீங்க வாதாடத்துக்கெல்லாம் வந்தீங்க, அதை நினைச்சா இப்போ வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க அவங்க கிட்டலாம் பேசி உங்க மரியாதை நீங்க கெடுத்துக்காதீங்க மேடம். நீங்க அவங்க பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. நம்ம ரியாக்ஷன் கொடுத்தாதான் அவங்க இன்னும் நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம சிந்து வாயை திறந்து பேசினதுமே மகா இருந்துட்டு, என்னடி இவ்வளோ நடந்தா உனக்கு திமிரு குறையில, உன்னோட திமிரை அடக்கிறது தாண்டி என்னோட வேலையே அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சிந்து செம்ம கோவமா, இங்கே பாருங்க, இன்னும் கோர்ட்டில் டிவோர்ஸ் எல்லாம் கிடைக்கல, எனக்கு சாதகமாக அவங்க பதில் சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கிறப்ப உங்கள் மூஞ்செல்லாம் எங்கே போய் வச்சுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். என்னோட வக்கீல் எனக்காக 1 வருஷம் சிவா அதாவது டாக்டர் கூட சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தீர்ப்பு அதுவாக தான் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட காதல் உண்மையானது. அந்த காதலே என்னையும் டாக்டரையும் சேர்த்து வச்சிரும். உங்களை யாராலையும் அது தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இந்த எண்ணத்துல வேற இருக்கியா? கண்டிப்பா இந்த எண்ணம் நடக்கவே நடக்காதடி. உன்னை கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் நடந்தா அது நடக்கவும் விட மாட்டேன். உன்னை அப்படி அடியோட அழிச்சிருவன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா இருந்துட்டு நம்ம மகாவை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகாவும் சிவா கிட்ட போயிட்டு, என்ன சிவா என்னாச்சு? இங்க பாருங்கம்மா, எதுக்காக சிந்து கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவளே ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவகிட்ட போய் இன்னும் அவன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, என்ன டாக்டருக்கு என் மேல எந்த ஒரு விருப்பமும் இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க என்கிட்ட சண்டை போறதே டாக்டரால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த காதலே எங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்காதா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கண்டிப்பா டாக்டரும் நானும் ஒன்று சேருவங்க, அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாலா விடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு கோவம் வந்து, இங்க பாருடி, நீ பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா எந்த ஜென்மத்திலையும் உனக்கு மன்னிப்பே கிடையாதுடி. உன்ன மாதிரி ஒருத்தையே என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்குது. என் பையனோட வாழ்க்கையே குழுது வந்து புதைச்சிட்டேனேடி நானே. அந்த மண்டபத்துல எத்தனையோ முறை என்னோட பையன் என்கிட்ட சொன்னா, பெரியம்மா நான் இந்த விஷயத்துல பண்ணல பெரியம்மா, என்னை நம்புங்கன்னு எத்தனையோ முறை சொன்னா. ஆனா என் பையன் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி ஒரு கல்யாணத்தை அவனுக்கு நான் பண்ணி வச்சுட்டேன். அவனுக்கு பெரிய துரோகத்தை நான் பண்ணிட்டேன். நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறான்னு தெரியல அந்த கடவுள் அப்படின்னு ரொம்பவே வருத்தமா பேசுவோம். நம்ம சிவா இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, விடுங்க பெரியம்மா, இந்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசி நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்க வேணாம். இனிமே நடக்க போற விஷயத்த பேசலாம். இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க சிந்து கூட சேர்ந்து என்னை வாழ சொன்னா நான் முழு மனசோட வாழ்றேன்னு தானே சொன்னீங்க. ஆனா அந்த விஷயத்த பத்தி நீங்க யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. என்ன சிவா, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, இப்படி ஒரு முடிவு எடுத்தது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து கோர்ட்ல முடிவு சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
வக்கீல் இருந்துட்டு சிந்து கிட்ட, இங்க பாரு சிந்து, நீ கவலையே படாத, நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கொடுப்பாங்க, நீ கவலையே படாம ரொம்ப தைரியமா நம்பிக்கையோட உள்ளவா போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போன உடனே நம்ம அன்னபூர்ணி, மகா, ஸ்னேகா, தேவராஜ், அதுக்கப்புறம் சிந்து, எல்லாருமே சிந்துக்கும் நம்ம சிவாக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வக்கீல் இருந்துட்டு, இங்கே பாருங்க யூரான, சிந்துவும் சரி சிவாவும் சரி சேர்ந்து வாழ்றதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அவங்க மனசுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இருக்கு. அப்படியேப்பட்டவங்களை நம்ம பிரிக்க தேவையில்ல. அன்னபூர்ணியோட மனசு மாறுறதுக்காக ஒரு வருஷம் சிந்து சிவா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வக்கீல் கேட்கவும், இதை கேட்ட ஜட்ஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தீர்ப்பு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க. சிந்து வந்து அதாவது தன்னோட நம்பிக்கையை உடைச்சதுனால அன்னபூர்ணி தன்னை ஏற்றுக்கக்கூடாது, அதாவது தன்னை நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை ஏற்றுக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசை மாற்றுறதுக்காக இந்த பக்கம் ஒரு வருஷம் டைம் கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் டைம் கேட்கறது நியாயம்தான். ஆனால் ஒரு வருஷம் என்னால் டைம் கொடுக்க முடியாது. அதனால் 6 மாதம் சிந்துவும் சிவாவும் சேர்ந்து வாழணும். அந்த 6 மாசத்துல சிந்து அன்னபூர்ணி மனசை மாத்திட்டாங்கன்னா இந்த டிவோர்ஸ் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த 6 மாசத்துல அன்னபூர்ணியோட மனசு மாறலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். இந்த பக்கம் சிந்து வந்தா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மன உடைச்சலுக்கு ஆளாவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். ஒரு அது எமோஷனல் இருந்துட்டு ஒரு இப்போ சிரிப்போம், அப்புறம் அழுவோம், அப்புறம் ஒரு மாதிரி சோகமா இருப்போம். அதுன்றது நிரந்தரமே கிடையாது. அதனால சிந்து மேல இருக்கிற கோவம் அதே மாதிரி மறைஞ்சிரும்னு நம்ம சிந்துவும் அவங்க வக்கீலும் நம்புறாங்க. அதுக்காக கண்டிப்பா ஒரு 6 மாசம் சிந்துக்கு இப்படி ஒரு இடைவெளியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த எதிர்பக்கம் இருக்கிறத நம்ம அன்னபூர்ணியோட வக்கீல் இருந்துட்டு, அப்ஜெக்ஷன் யூரானர், இங்கே பாருங்கள் யூரானர், சிந்து மட்டும் சிவா கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இந்த குடும்பமே ஒட்டு மொத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அது எதுவுமே மனசில் எடுத்துக்காம இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் சிந்து வந்து சிவா கூட சேர்ந்து வாழ்றதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சிவா மனசில் சிந்து இருக்காரு. அன்னபூர்ணி அதாவது அன்னபூர்ணி இதுக்கு ஓகே சொன்னா கண்டிப்பா சிந்து கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னார் இல்லையா, அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணுக்காக மட்டும்தான் இந்த தீர்ப்பையே நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க மேடம், இந்த தீர்ப்பை என்னால ஏத்துக்கவே முடியாது. எப்படி நீங்க இந்த தீர்ப்பை கொடுக்கலாம்? சிந்து அவ பண்ண துரோகத்துக்கும் நம்பிக்கை துரோகத்துக்கும் அவ எங்க வீட்டுக்கு வரவே கூடாது. இங்க பாருங்க மேடம், இந்த தீர்ப்பை எங்களால ஏத்துக்கவே முடியாது, அவளை எங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஜட்ஜ் இருந்துட்டு, இங்க பாருங்க, கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை நீங்க மீறவே கூடாது, அப்படி மீறினா கோர்ட்டு கொடுக்குற தண்டனையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நாங்கள் ஏற்றுக்குறோம், ஆனால் அவளை மட்டும் எங்கள் வீட்டில் விடவே மாட்டோம். இங்கே பாருங்கள், யாரெல்லாம் சிந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையா? இப்படி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி எத்தனை பேர் வாழ்க்கையை கேள்விக்குறையாக்கிட்டு இப்படி தன்னோட சுயநலத்துக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கா, அவளுக்கு சாதகமா முடிவு சொல்றீங்களே. இங்க பாருங்க, அவங்க எதுவுமே பிளான் போட்டோ எதுவுமே பண்ணலையே. தான் லவ் பண்ணவர் தனக்கு வரணுன்றதுக்காக எதர்ச்சியா பண்ணது எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பு ஆயிடுச்சே தவிர அவங்க எந்த ஒரு நோக்கத்தோடையும் இதில் பண்ணல. அது எதுவுமே நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா அவங்க இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அவங்களோட கஷ்டமும் உங்களுக்கு புரியும்ல. உங்க இடத்துல மட்டும் நின்று எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறீங்களா? அவங்க இடத்துல நின்றும் யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்க வாழ வேண்டியவங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துட்டா அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையே வாழாமல் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? அது எதுவுமே யோசிச்சு பார்க்காம நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 6 மாதம் கழிச்சு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம், இந்த 6 மாசமே எனக்கு போதும். கண்டிப்பா என்னோட மனசுல இருக்கிறதையும் நான் பண்ண தப்புக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவங்கள நான் கண்டிப்பா மனசை மாத்திருவேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். என்னோட மனசுல இருக்கிற காதலையும் அன்பையும்
அதாவது என்னோட டாக்டர்கிட்ட புரிய வைக்கணும்னு நினச்சேன். டாக்டரு கண்டிப்பாக உன்னோட காதலை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியாதுன்னு என்கிட்ட எவ்வளவோ கத்திருக்காரு, கோவப்பட்டிருக்காரு. ஆனால் இப்போ என் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்ல வச்சேன். அதே மாதிரி தான் அன்னபூர்ணி அத்தையும் அவங்களோட மனசை மாற்றுவேன், கண்டிப்பாக அவங்களோட மனசை மாற்றி என் கூட வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சிவாக்கும் மனசு நிம்மதியாக இருக்குது. கடவுளே, எங்களை 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த 6 மாசத்துல கண்டிப்பா சிந்து என்னோட மனசை மாத்தின மாதிரி பெரியம்மாவோட மனசையும் மாத்திடுவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு ரொம்பவே திமிராவும் அப்படியே அகங்காரமாகவும், இங்க பாருங்க, நீங்க சொன்னது எதுவுமே நடக்கல பாத்தியா, என்னோட மனசுல இருக்கிறது உண்மையான அன்பு எப்பவுமே தோக்காது. கண்டிப்பா அந்த உண்மையான அன்பே, அந்த காதலே எங்களை 2 பேரையும் சேர்த்து வச்சிடும். கண்டிப்பா பெரியம்மாவோட அத்தையோட மனசை மாத்தி இந்த வீட்டுக்கு கண்டிப்பா நான் மருமகளா எந்த காலத்துலயுமே நான் வாழ்வேன், அது யாருமே தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாருடி, இன்னும் 6 மாதம் தாண்டி, அந்த 6 மாதத்தில் கண்டிப்பாக யாரோட மனசையும் உன்னால் மாற்றவே முடியாதடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, டிவோர்ஸ் கிடச்சிரும்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ 6 மாதத்தில் யாரோட மனசும் மாறவே மாறாதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக மாற்றுவேன் நான், எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கையும் இருக்குது. அன்னபூர்ணி அத்தையோட மனசை மாற்றி நான் அந்த வீட்டுக்கோட மருமக, இவ தான் என்னோட மருமகன்னு சொல்ல வைப்பேன், அது என்னால் முடியும் அப்படின்னு சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவராஜ் இருந்துட்டு, இங்க பாரு ஸ்னேகா, நீ கவலைப்படாத, அவ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அவ நினைக்கிறது நடந்துட்டா கண்டிப்பா நம்ம எதுக்கு இருக்கிறோம், அவ நினைக்கிறது நடக்க விடாம தடுக்கிறதுக்கு தானே நம்ம இருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், இப்படி ஒரு முடிவை கொடுத்துட்டாங்கன்னு அவ சந்தோஷமா இருப்பா, அவ சந்தோஷத்துல நம்ம என்ன பண்றதுன்னு இது பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா கிட்ட தேவராஜும் ஸ்னேகாவும், இங்க பாருங்க ஆண்டி, என்ன நடக்குது இங்க, நம்ம பக்கம் சாதகமா டிவோர்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா, ஆனா அவளுக்கு சாதகமா 6 மாசம் கூட சேர்ந்து வாழ சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசவும், இதை கேட்ட நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவள் என்கிட்ட எப்படியெல்லாம் திமிரா பேசுகிறா, அவள் கொட்டத்தை நான் அடக்கிறேன், வீட்டுக்கு வரதானே போகிறா, கண்டிப்பாக அன்னபூர்ணி கிட்ட சொல்லி அவளை ஒரு நாயை விட மோசமாக ட்ரீட் பண்ணுறான், அவளையே இந்த வீட்டை விட்டு ஓடுற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுவேன், நீ கவலையப்படா ஸ்னேகா, உன்னை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாத, என்னோட பையனோட மனசை மாற்றி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் 2 பேருமே சந்தோஷமா வாழ்றத என்னோட 2 கண்ணால பார்க்கணும், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாவும் ஆத்திரமாவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, இப்படி ஒரு முடிவு கொடுத்துட்டாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சிந்துவோட நல்ல மனசு உங்களுக்கு புரியும், எனக்கும் ஆரம்பத்துல சிந்துவோட மனசு புரியாம தான் அவளக்கிட்ட நான் கோவப்பட்டிருந்தேன், ஆனால் அவளோட உண்மையான அன்பும் அவளோட மனசு அவளோட குணம் எல்லாமே புரிஞ்சுதான் அவன் மேலே எனக்கு உண்மையான காதலே, என்ன அறியாமே அவன் மேலே எனக்கு காதல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம் அவள் தான் பெரியம்மா. நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிந்து மேலே இருக்கிற கோவம் உங்களுக்கு உடனே போயிடும். அது மட்டும் இல்லாமல் பைரவி மாதிரி ஒரு மருமக நம்ம சிந்துவால் தானே உங்களுக்கு கிடைச்சது, இல்லைன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு மருமக 2 பேருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. சிந்து மட்டும் நம்ம ஆறுமுகம் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு ஸ்னேகா கூட கல்யாணம் ஆயிருக்கும், ஸ்னேகா மாதிரி ஒரு மருமகம் உங்களுக்கு கிடைச்சிருந்தா உங்களுக்கு சந்தோஷமா கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருக்காதுல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க சிந்து மேல சிந்து மேல நீங்க கோவப்படவே கூடாது, அவ ரொம்ப நல்லவ பெரியம்மா, நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், சிவா என்ன சிவா உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவல நீ இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க பெரியம்மா, எனக்கு ஆரம்பத்தில் உங்களை விட எனக்கு அதிகமாக தான் கோவம் இருந்துச்சு, ஆனால் அதை விட சந்தோஷமாக நான் இப்போ இருக்கேன், நான் அது எதுவுமே புரிஞ்சுக்காதனால தான் அவ்வளோ கோவமாக இருந்தேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ கோவம் உங்களுக்கு வரவே வராது, நீங்களும் நம்ம சிந்துவை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏற்றுக்கோங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு அதாவது அன்னபூர்ணிக்கிட்ட, மா இங்கே பாருங்கம்மா, அண்ணன் சொல்கிறது
சொல்கிறது உண்மைதான். சிந்து ரொம்பவே நல்லவங்க. அவங்கள நம்ம அண்ணன் கூட சேர்ந்து வாழ வைக்கலாமேம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாரு காயத்ரி, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு. அவள் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கா. இப்படி ஒரு கேவலமான ஒரு பழியை என்னோட பையன் மேலே தூக்கி போட்டு ஒவ்வொருத்தரும் என் பையனை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனோட வேலையே போகிற அளவுக்கு வந்துச்சு. அது எல்லாமே அவளாதானே இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, சிந்துவால் நடந்ததெல்லாம் பற்றியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, சிந்துவால் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குல்லம்மா, அதெல்லாம் ஏமா யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி கிட்ட கேட்கவும், அன்னபூர்ணியும் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இன்னும் 6 மாதம் கழிச்சு 6 மாதம் ஆனாலையும் 6 வருஷம் ஆனாலையும் உங்களோட கோவமோ ஆத்திரமோ உங்களுக்கு தீராதில்ல. அதே மாதிரி தான் 6 மாதம் கழிச்சு நம்ம இந்த தீர்ப்பு இந்த கோர்ட்லேயே வந்து நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு நம்ம பைரவி சொல்லவும், நம்ம சிவா இருந்துட்டு, எங்க பாரு பைரவி, சிந்து உன்னோட அக்கா தானே, அக்காவோட மனசை உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிவா, என்னோட கனவு ஆசை எல்லாமே நான் எவ்வளோ ஆசைப்பட்டு படித்த தெரியுமா, அந்த படிச்ச படிப்புக்கு எந்த ஒரு வேல்யூவுமே இல்லாமல் இப்போ எப்படி 4 ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்க, 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சிருக்க தெரியுமா, அதை நினச்சாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு நம்ம சிவா கிட்டே சொல்லுவோம். இங்கே பாரு பைரவி, நீ நினச்சா கண்டிப்பாக வேலைக்கு போகலாம், ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இங்கே யாருமே சொல்ல கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? கண்டிப்பாக ஆறுமுகம் அண்ணனோ நீ நினச்ச மாதிரி வேலைக்கு போகிறதோ எதுவுமே தடுக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்போ உனக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு பைரவி, நீ கவலைப்படாத. என்னோட அண்ணனோட மனசு மாதிரி உனக்கு யாருமே கிடைக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்துல எந்த மொழியில தேடி போய் நீ பார்த்தாலையும் என் அண்ணன் மாதிரி ஒரு மாப்பிள்ளைய உனக்கு யாருமே தேடி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே நல்லது செஞ்ச சிந்து மேல எதுக்காக எல்லாருமே நீங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கோவப்படுறதுலயே நியாயமே கிடையாது அப்படின்னு நம்ம சிவா எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சிந்துக்காக வாதாடின அந்த வக்கீல் வராங்க. வந்த உடனே நம்ம சிவாவை பார்த்து, இங்க பாருங்க சிவா, நீங்க இங்க பேசிக்கிட்டு இருந்ததை நீங்கள் கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சிந்துக்கும் இந்த மாதிரி 6 மாதம் இடைவெளியெல்லாம் வந்திருக்காது. நிரந்தரமாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், உங்கள் பெரியம்மாக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலாம் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப 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 தப்புன்னு நான் சொல்லுவேன். உங்களை நம்பி வந்த உங்கள் பொண்டாட்டியவே நடுத்தரவில் விட்டுட்டு போகிறீங்களே, அது உங்களுக்கு தப்பாக தோணலையா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்பை நீங்கள் காரணத்தை கொண்டோ இனிமேலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து வராங்க. சிந்து இருந்துட்டு நம்ம வக்கீல் கிட்ட, இங்க பாருங்க மேடம், நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்க மேடம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம், உங்க காலில் கூட விழுந்து நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே கண்ணில் கண்ணீரோட ரொம்ப சந்தோஷமா நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம வக்கீல் கிட்ட சொல்லவும், இங்க பாரு சிந்து, உன்னோட நல்ல மனசு, உன்னோட தோழி என்கிட்ட வந்து பேசிதான் எனக்கு புரிஞ்சுது. முதல்ல நீ என்கிட்ட பேசினப்போ என்னால் இந்த கேஸை எடுக்க முடியல தான், ஆனால் உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட கேஸை என்னால் எடுக்காமல் இருக்க முடியல. என்னை மன்னிச்சிரு சிந்து, உன்னோட மனசை கஷ்டப்படுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மேடம், என்னோட மனசை நீங்கள் கஷ்டப்படுத்துறதை விட நீங்கள் எனக்காக வந்து கோர்ட்ல வாதாடினதை நினைச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது வக்கீல இருந்துட்டு ஹக் பண்ணிட்டு, இங்க பாரு சிந்து, சீக்கிரமா அன்னபூர்ணியோட மனசை மாத்தி நீ இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்றதை என்னோட 2 கண்ணால பார்க்கணும், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி கோவமா வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சிந்துவும் வீட்டுக்கு வெளியவே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வரலாமா வேணாமா அப்படின்னு நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே வெளியே நிற்கவும், அதுக்கப்புறம் சிவாவும் சரி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கோமா உள்ளதாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு வெளியே வந்து, இங்கே பாரடி, உனக்கு இனிமே வெளியே தாண்டி இடம், இனிமே வீட்டுக்குள்ளே வந்த அவ்வளோதான், உனக்கு இந்த வாசப்படியை நீ மிதிக்கவே கூடாது, வீட்டுக்கு வெளியவே ஒரு நாய் கிடக்கிற மாதிரி நீ இங்கே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம மகா கிட்ட வந்து, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, நீ எப்படி அவ
வெளியே தங்கவா, அவ வெளியெல்லாம் தங்க மாட்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம சிவா சொல்லவும், இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்க பாரு சிவா, இந்த விஷயத்துல நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ அமைதியா இரு. மகா சொல்றதா கரெக்ட். இந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு இடமே கிடையாது. இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இவ இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளா? அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அப்படி இந்த வீட்டுக்குள்ள அவ வந்துட்டானா நான் வீட்டுக்கு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், பெரியம்மா என்ன பெரியம்மா, அதாவது என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு இல்லையா, நம்ம வெளியே தங்க விடக்கூடாது பெரியம்மா. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் கூட வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க டாக்டரே, எனக்காக நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் கோர்ட்டில் எனக்காக பேசினதே எனக்கு போதும். உங்கள் மேலே சின்னதாக ஒரு நம்பிக்கை தான் வச்சுருந்தேன். அந்த நம்பிக்கையும் நீங்கள் உடைச்சிட்டீங்க. இனிமேலும் உங்கள் மேலே நான் எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்க மாட்டேன். என்னோட காதல் மேலே மட்டும் நான் நம்பிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் அன்னபூர்ணியத்தை என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மகாவும் அன்னபூர்ணியும் ரொம்பவே கோவமா, இங்க பாருங்கக்கா, அவ நடிக்கிறா, இந்த மாதிரி மயக்கம் போட்டா அவளை உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஏதாச்சும் பண்ணுங்களோன்னு நினைச்சி அவ நடிக்கிறாக்கா, அவளெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சிவா இருந்துட்டு சிந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட போயிட்டு சிந்துவை மடியில் வச்சுக்கிட்டு, சிந்து என்னாச்சு சிந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, முதல்ல போயிட்டு யாராச்சும் தண்ணி கொண்டு வாங்கலாம் ப்ளீஸ், யாராச்சும் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், யாருமே தண்ணி கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் சிவாவை எழுந்து போயிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து நம்ம சிந்துவோட மூஞ்சில் தண்ணியை தெளிக்கிறாங்க. தண்ணியை தெளித்து விட்டுட்டு நம்ம சிந்துவும் அப்படியே தலையை ஒரு மாதிரி கிருகிருன்னு வர மாதிரி எழுந்து உக்காடுறாங்க. டாக்டரே, எனக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு டாக்டரே, என்னால் எழுந்தும் உட்கார முடியல, ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே வாந்தி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்துவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம சிந்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கறதுலாம் தெரியுது, நம்ம சிந்து வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம சிவாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து வந்துட்டு, டாக்டரே எனக்கு என்னாச்சு டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், சிந்து உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சிந்து, இந்த விஷயத்த கேட்டால் நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ சிந்து, நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமா, டாக்டரே என்ன சொல்கிற டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு டாக்டரே, இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல டாக்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது டாக்டரே அப்படின்னு அப்படியே ஹக் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து அன்னபூர்ணி வந்துடுறாங்க. வந்த உடனே சிவா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்தின உடனே நம்ம சிவாவும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே விட்டுட்டு, பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சிவா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், பெரியம்மா நான் இப்போ சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயத்த சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து வந்துட்டு, அத்தை நீங்க பாட்டியாக போறீங்க அத்தை, நான் என்னோட வயிற்றுல குழந்தை வளருது, நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் கனவுல கூட நடக்கல தெரியுமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சிவா, நீயும் சிந்துவும் சேர்ந்து வாழலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த விஷயம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பெரியம்மா, இப்படி ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே நடந்துச்சு, ஆனால் இந்த விஷயம் ஒரே ஒரு முறை தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாவும் சரி அன்னபூர்ணியும் சரி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது, அவ கூட எப்படி நீ சேர்ந்து வாழலாம், அவள் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா, அவ கூட போய் சேர்ந்து வாழ்ந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம மகா இருந்துட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அவள் என்னோட பொண்டாட்டிம்மா, அப்படி இருக்கும்போது எப்படி அவ கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இனிமே என்னை ஏற்றுக்க முடியாமல் உங்களால் இருக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இப்போ என்னை ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை, இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு கையும் புரியல காலும் புரியல அத்தை, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், ஸ்னேகாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இங்கே பாருங்க ஆண்டி, சிவாவும் அவளும் சேர்ந்து வாழலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு, இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஆண்டி, இது எல்லாமே உங்களால் தான், நீங்கள் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தை பார்த்து வச்சுருக்கீங்க நீங்கள், இப்போ பாருங்கள் அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தையே உருவாக்கிட்டாங்க, இங்கே பாருங்க ஆண்டி, இது நடக்கக்கூடாது, அவள் வயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படியாவது களையணும், அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு
இங்கே பாரு ஸ்னேகா, அக்கா நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த அந்த ஃப்ராடோ என்னோட பையனோ ஒன்று சேரவே கூடாது. கண்டிப்பாக நீயும் என்னோட பையனும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். அதுதான் நான் விரும்புகிறேன். நீ கவலையே படாத, அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய எப்படியாவது நான் கலைச்சியே தீருவேன். நீ கவலையப்படாத அப்படின்னு நம்ம ஸ்னேகாவுக்கு ஆறுதல் சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் கண்டிப்பாக என் மனசு ஏற்றுக்காது. நீங்கள் எப்போ அந்த குழந்தைய கலைச்சிட்டு என் முன்னாடி வந்து குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களோ அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு இங்க பாருங்கக்கா, இப்படி ஒரு ஃப்ராடோட குழந்தை நம்மளுக்கு தேவையே கிடையாது. நீங்க இந்த குழந்தைய கலைக்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு மனசை கல்லாக்கிட்டு நம்ம சிவா கிட்ட போயிட்டு, இங்க பாரு சிவா, இப்படி ஒரு ஃப்ராடோட குழந்தை நம்மளுக்கு தேவையே கிடையாது. இந்த குழந்தைய அழிச்சிரு சிவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சிவாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நம்ம சிவா என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.